ஆடி அமாவாசை என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் சூரிய கிரகணமும் இணைந்து வரதுனால நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா அல்லது வேணாமா, குலதெய்வத்தை எந்த டைமில் எப்படி வழிபாடு செய்யணும், இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு பல பேருக்குமே இருக்கும். பித்ருக்களோட ஆசி எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதே போல தான் குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்க வேணும். குலதெய்வம் நம்மளுடைய வீட்டிலேயே இருந்து நம்மளுடைய குடும்பத்தை காக்க வேணும் அப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டினை செய்கிறது சிறப்பு. குலதெய்வத்திற்கு முறையாக நம்ம பூஜைகள் செஞ்சு படையல் போட்டு வழிபட வேணும். அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டினை செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் விலகி பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். குலதெய்வத்தோட அருளை குடும்பத்தை காக்கும். ஸோ அதனால் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ இந்த ஆடி அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் செய்யுங்க. எந்த முறையில் செஞ்சால் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை போன்ற விரத நாட்களில் நம்ம தெரியாமல் கூட நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் கூட அது முன்னோர்களோட கோபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும். அதே மாதிரி குலதெய்வ கோபத்திற்கும் நம்மளை ஆளாக்கிவிடும். ஸோ இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். இதனால் கண்டிப்பாக ஆடி அமாவாசை விரதத்தை நீங்கள் இந்த மாதிரியான முறையில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த ஆடி அமாவாசை பார்த்தோமா, அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வந்தால் கூட அது ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த நிகழ்வானது அமாவாசை நிகழ்கிறது. இந்த நேரத்தில் சந்திரன் முழுமையாக மறைக்கப்படுறதுனால வானில் கண்ணுக்கு தெரியாத அந்த அமாவாசை பொதுவாகவே முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த சடங்குகள்லாம் செய்கிற அற்புதமான ஒரு நாள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் அவங்கள நினைவு கூறுவதற்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது. சில பேர் இந்த நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுவாங்க. அமாவாசை தினத்தில் புதிய முயற்சிகள் சுபகாரியங்களை கண்டிப்பாக தவிர்த்துறது ரொம்ப நல்லது. மேலுமே இது தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்து. ஏன் அப்படின்னா சில பேர் அமாவாசை தினத்தில் நல்ல விஷயங்களை செய்வது பெரிய பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையாக இருக்குது. அதனால் இந்த அமாவாசை மட்டும் மிஸ் பண்ணிடாத கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தும். அதனால் இதை மட்டும் செய்யுங்க, உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சரி, இதை பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்காதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை இன்னைக்கு நம்ம எளிமையான முறையில் வீட்டில் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் குலதெய்வம் வழிபடுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். அதுலேயும் அமாவாசை அப்படிங்கிறது குலதெய்வ பூஜை செய்கிறதுக்கும் சரி, குலதெய்வத்தோட அருளை முழுமையாக பெறுவதற்கும் ஏற்ற ஒரு நாள். ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, முழுமையாக அதிலேருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். ஆடி அமாவாசை பித்ரு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆடி அமாவாசை இன்னைக்கு வீட்டிற்கு, அதாவது பிராமணர்களை அழைச்சிட்டு வேத மந்திரங்களை சொல்லி, அதாவது 21 தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். தாய் வழி 21 தலைமுறைக்கும் தந்தை வழி 21 தலைமுறை முன்னோர்களுக்கும் என மொத்தம் 42 பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை பார்த்திங்களா, மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஒரு 10 பேர்த்துக்காவது உங்களால் முடிஞ்ச அன்னதானம் கொடுங்க, ரொம்ப நல்லது. பித்திருக்கள் வழிபாட்டினை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக குலதெய்வம் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறவங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல விதமான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைச்சிட்டு சாம்பிராணி காட்டி வழிபட வேணும். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தீமைகளாக இருந்தாலும் அது எல்லாமே விலகி குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடச்சி வீட்டில் நன்மைகள் பல நடக்க ஆரம்பிக்கும். இப்படி மட்டும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள, நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அடுத்ததாக பார்த்தோமா, அப்படியே ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அன்றைய நாளில் போக முடியல,
சரி, வீட்டில் என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத ஈஸியான முறையில் நம்ம பார்க்கலாம். வீட்டில் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யுது? குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாது, வீட்டிலேயே குலதெய்வத்தை நம்ம வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதத்தோட அனைத்து நாள்லையும் கூட நீங்கள் வழிபடலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியம், இந்த ஆடி அமாவாசை நாளில் இரவு 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றிட்டு அந்த குலதெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம். இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட பேரையே சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த வழிபாட்டினை தடை இல்லாமல் செய்கிறது ரொம்ப சிறப்பு. இது தவிர ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்டில் குலதெய்வத்தை வழிபட நினைக்கிறவங்க சுவாமிக்கு பூ போட்டு பூஜையை துவங்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக வீட்டோட முன் வாசல் கதவை அடைத்து விட்டு சாம்பிராணி போட்டு அதனோட புகையை வீடு முழுவதும் காட்டுங்க. வீட்டில் போடக்கூடிய அந்த சாம்பிராணியால் குலதெய்வம், அதாவது குங்குல்யம், பால் சாம்பிராணி, பேய் சாம்பிராணி, மருதாணி விதை, கருஞ்சீரகம், பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், இது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாம்பிராணி காட்டுங்க. சாம்பிராணி புகை வீடு முழுவதும் நீங்கள் பரவியதும் அதற்கு பிறகு வீட்டோட முன் வாசல் கதவை திறந்து விட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான தீய சக்திகள், நோயை ஏற்படுத்தும் சக்திகள் என அனைத்தும் வீட்டில் இருந்து வெளியேறிவிடும். அதற்கு பிறகு வீட்டில் நீங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் பூக்களை போட்டுட்டு குலதெய்வ பூஜை செய்யுங்க. இது மாதிரி செய்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படி வழிபட்டால் குலதெய்வத்தோட அருள் வீட்டில் எப்போவுமே நிறைந்திருக்கும். மேலுமே எப்போவுமே நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. மேலுமே அமாவாசை வழிபாடு இப்படி செஞ்சால் இவ்வளோ நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு பல பேரும் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். எப்படி அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்திருக்கும். அதே மாதிரி தான் அமாவாசை போல தான் பௌர்ணமியிலுமே நிறைந்து காணப்படும். அமாவாசையில் வழிபடும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு அமாவாசையிலையும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோமா, அன்றைய நாளில் குலதெய்வ பூஜையை நீங்கள் வீட்டிலேயே கூட எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது நாமும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய அந்த சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு இது எல்லாமே செய்யப்பட்டு வரோம். அமாவாசை தோறுமே கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான். ஸோ அதனால் அந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடுமா. இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா. எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிமையாக கூட நீங்கள் வீட்டிலேயே கூட பூஜை செஞ்சு வழிபடலாம். அதே மாதிரி பித்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்மளோட வீட்டு வாசலில் நிற்பதாக சொல்லப்படுது. இதனால தான் அவங்களுக்கு பிடித்தமான அந்த உணவுகள்லாம் சமைச்சு படையலிட்டு அதுக்கு பிறகு காகத்திற்கு நம்ம முதல்ல உணவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதனால் அவங்களுக்கு பிடித்தமான அந்த உணவுகளை சமைத்து படையலிட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். அவங்களோட ஆசையை முழுமையாக நமக்கு கிடைக்க செய்யுமா. அமாவாசையில் உணவு எதுவும் சாப்பிடாம தினமுமே மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அமாவாசை விரதம் இருந்து சிறந்த நாளாக சொல்லப்படுவது அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க. இது ரொம்ப விசேஷமான சக்திகளை கொடுக்குமா. இது உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யுமா. வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு அன்றைய நாளில் தண்ணீரோட சிறிதளவு கல் உப்பு சேர்த்து நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. காலை மாலை என 2 வேளையும் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு குலதெய்வ வழிபடும். அடுத்ததாக முன்னோர் படம் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி அவங்களுக்கு தனியாக தீபம் ஏற்றி பூஜை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தோமா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரியான குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க, விரதம் இல்லாதவங்களா யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அன்றைய நாளில் அசைவ உணவு சாப்பிடாதீங்க. அமாவாசை ஒளியின் போது, அதாவது புலால் உணவு உண்ணும் பொழுது உடம்புல அசைவ உணவு உண்ணும்போது ஒருவித அசகௌரியமானது ஏற்படுமா. இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை. அப்படிங்கிறதுனால தான் அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தோமா அமாவாசை தினத்தில் சாப்பிடக்கூடாத பொருட்கள் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது, ஒலிக்க விடுவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிந்த அந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட நீங்கள் அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்களேன், நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொன் பொருள் சேரவும், சகல சம்பத்தும் கிடைக்கவும், குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது.
ஒரு மண்பானையில் அல்லது செம்பு அல்லது பித்தளை கலசத்தில் தண்ணீரை வச்சுக்கோங்க. அது பூஜை அறையில் வச்சுருங்க. அதில் குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்யலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்களால முடிஞ்சால் ஏதாவது நைவேத்தியம் வைத்து வழிபடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிறிதளவு கற்கண்டாவது வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தோட அருள் எப்போவுமே உங்களுடைய வீட்டில் இருக்கும். குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட அருளும் ஆசையும் கிடைச்சா நம்மளோட வாழ்க்கை எப்போவுமே வெற்றி மேலே வெற்றி தாங்க. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமாவாசை நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.